ஒண்ணு ரத்த குழாய் இருக்கணும். அந்த ரத்த குழாயில நார்மலா சீராக ரத்தம் போனாதான் இருதயம் நார்மலா துடிக்கும். இன்னொன்னு, இருதயத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு. நம்ம நார்மலா ஒரு இருதயம் 70 to 80 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கணும்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக் சிஸ்டம் சரியா இருக்கும். இது ரெண்டுத்திலையும் ப்ராப்ளம் இருந்தா ஹார்ட் சரியா வேலை பார்க்காது. இப்ப இந்த அடப்பு ஏற்பட்டுச்சு, ரத்த குழாயில அடப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல இருதய துடிப்பு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா துடிப்பு கம்மியாகி 20 பீட்டோ 30 பீட்டோ வரும். பேஷண்ட்டுக்கு மயக்கம் உண்டாகும். இப்ப நம்ம இவங்க ஆப்ரேட் பண்ண இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நெஞ்சு வலி இருந்துச்சு. அந்த நெஞ்சு வலின்னு வரும்போது அவர் போய் டாக்டரை பார்க்கும்போது இதய துடிப்பு இருந்துச்சு. அதை தவிர அப்புறம் திருப்பியும் பார்க்கும்போது ஆட்டோட ரத்த குழாயில நிறைய அடைப்பு ஏற்பட்டுச்சு. இந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டா மாரடைப்பு வரும். அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, அதுதான் அந்த மாரடைப்பு உண்டாகும் இந்த ரத்த குழாயில ஏற்படுறதுனால. இது ரெண்டும் ஒருமிச்சு ஒரு 92 வயசு ஆளுக்கு உண்டாயிருக்கும். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம எம்எம்சில இருந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ரிட்டையர் ஆவாங்க. அவங்க சன்னும் இப்போதைக்கு ரிட்டையர் ஆயிட்டாங்க கைனகாலஜிஸ்ட். அவங்க அதுக்கப்புறம் தேடி பாஷி சார் எங்க டீம் பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு என்ன செய்யணும்னு பார்க்கும்போது அந்த ரத்த குழாய் அடப்பு இருந்துச்சு, அதே மாதிரி அந்த ஹார்ட்டோட துடிப்பும் கம்மியா இருந்துச்சு. இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது சேலஞ்சா இருக்கும். இதை தவிர இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்களுக்கு ஆப்ரேட் பண்றது அதோட இன்னொரு சேலஞ்ச். ஏன்னா அவங்களோட ரத்த குழாய்கள்ல பைபாஸ் பண்ணணும்னு சொன்னா நிறைய உப்பு படிஞ்சிருக்கும். உப்பு படிஞ்சிருக்கிறதுக்கு படும் போது அங்க தையல் எடுக்கும் போதும் அது உடையும். அதனால டிஃபிகல்டிஸ் இருக்கும். இதையும் மீறி நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் இவங்க உறுப்புகள் எல்லாமே கிட்னி மூளை எல்லா உறுப்புகளும் அதே மாதிரி 90 வயசு தான். அது எல்லாத்தையும் சரிவிச்சு ஒரே மாதிரி கொண்டு வர்றதுதான் என்னோட சேலஞ்சே. எல்லாம் நல்லபடியா ஸ்மூத்தாக நல்லபடியா வந்திருக்காரு சார். Remote, but it is difficult. Sometimes it can break. The vessel will break. Yeah. Suturing becomes very difficult. On the area, it can develop a heart attack because the blood has to through this hole. It has to flow. Suppose when we cut here, the calcium breaks down. இந்த நீடில் அதுக்குள்ள போகாது. அது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டா ஸ்டிச் பண்ணலன்னா பிளட் வில் லீக் அரவுண்ட், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதான் சில டைம்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்டிச் கரெக்டா போகலன்னா சாதாரணமா போகிறது பிளட் கூட கம்மியாகும். அது ஒரு காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி பேஷண்ட் சில டைம்ல உயிரோடு வர மாட்டாங்க. இப்போ ஆன் த டேபிள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா சில டைம்ல பேஷண்ட் வில் நாட் பி அலைவ். மேஜர் அட்டாக் வரலாம். அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஓல்டேஜ்ல. ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வந்துட்டா பிளட் நிறைய நேச்சுரல் போகிற பிளட் கூட போக மாட்டாங்க. ஸோ தட் வி வில் ரெடியூஸ் தி எக்ஸிஸ்டிங் ஃப்ளோ. அதான் ஒரு சேலஞ்சு ஓல்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணுறது. டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது கூட டிஃபிகல்ட். ஏன்னா கால்சியம் அது ஸ்பெஷல் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி நிறைய டைம் எடுக்கும் அது பண்ணுறதுக்கு. சில டைம்ல காம்ப்ளிகேஷன் வரலாம். ஆஞ்சியோபிளாஸ்டிக் கூட சர்ஜரி தான் பெஸ்ட். இந்த கால்சியம் உள்ளது சில ஏரியாவில் கால்சியம் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணுவேன். அது 1.5 2 millimeter சைஸ் தான் ஆர்ட்ரி. நாங்கள் எல்லாம் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் 5 times மேக்னிஃபிகேஷன் போட்டுட்டு தான் இது சர்ஜரி பண்றது. இல்லைன்னா கரெக்டா ஸ்டிச் எடுக்க முடியாது. பிளட் வெசல் ரொம்ப சின்ன சைஸ் ஆகும்போது ஸ்டிச் எடுக்கணும். நாங்கள் ரொம்ப இந்த ஹேர்ல கூட தின்னாத ஸ்டிச் தான் யூஸ் பண்றது. அப்போ அது நீடில் எல்லாம் ரொம்ப மெலீஸா நீடில் தான் கால்சியம் எடுத்து போகாது.